அனைவருக்கும் வணக்கங்க. இன்று நாவலுடன் பயணத்தில் வேள்பாரி நம்ம கேட்க போகிறது 2ஆம் பாகத்தில் 34வது அத்தியாயம்ங்க. கடைசியாக பார்த்த அத்தியாயத்தில் என்ன கேட்டோம் அப்படின்னா, நம்ம பாரி கபிலருக்கு முருகன் வள்ளியுடைய காதல் கதையை சொன்னார். அதை நம்மளும் கேட்டோம். இனி என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத இனி வரும் அத்தியாயங்களில் தொடர்ந்து கேட்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நீங்கள் என்னுடனே தொடர்ந்து பயணிக்கலாம். சரி வாங்க, இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். பாரி முருகனுடைய கதையை சொல்லி முடிச்சிட்டாரு. கதை கேட்டதுக்கு பின்னாடி கபிலர் வந்துட்டு இருந்தார் இல்லையா, அவர் ஒரு சிந்தனையிலே வந்துட்டுருக்கார். திசைவேலரின் காலக்கணிதம், பேரரசுகளின் வானியல் அறிவு, இதெல்லாம் பற்றி நிறைய எண்ணங்கள் நம்ம கபிலருக்கு இருக்குது. ஆனால் பாரி சொன்னார் பார்த்தீங்களா, இந்த ஒற்றை கதையால் அப்படியே தள்ளாட்டமே வருது. 4 ஆண்டுக்கு ஒரு முறை வரும் ஒளிவாளின இவ்வளவு துல்லியமாக கணிச்சு வச்சுருக்கும்போது மலை மக்களின் வானியல் அறிவை புரிந்து கொள்ள கூடுதலாக முயன்றிருக்க வேணும் அப்படிங்கிற மாதிரி மனசில் எண்ணம் கூட தோணுது. கொஞ்ச நேரம் அமைதியாகவே வந்துட்டே இருக்கார். அமைதியாக வர்ற நம்மளுடைய கபிலரை பார்த்து, பாரி, முருகன் கார்த்திகை விண்மீன் கூட்டத்துக்கு பெயர் சூட்டிய கதையை மட்டும்தானே சொல்லியிருக்கேன், இன்னும் எவ்வளவோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே நம்ம கபிலர், இன்னும் எவ்வளவோ என்றால் முருகனை பற்றியா அல்லது விண்மீன்களை பற்றியா அப்படின்னு கேட்குறாரு. உடனே நம்ம பாரி, அதெல்லாம் கிடையாது, காலத்தை பற்றி அப்படிங்கிறாரு. என்ன சொல்ல வர்றான் இந்த பாரி அப்படிங்கிற மாதிரி திரும்ப ஒரு மாதிரி சிந்தனை வருது. உடனே பாரி சொல்கிறாரு, அந்த 6 விண்மீன்களின் அடிப்படையில் தான் காலமும் 6 கூறாக பகுக்கப்பட்டுச்சு. உங்களுக்கே தெரியும் அந்த காலங்கள்: கார்காலம், கூதிர்காலம், முன்பனிக்காலம், பின்பனிக்காலம், இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம். இந்த 6 காலங்களும் அப்படி தான் பிரித்தாங்க. அது மட்டும் கிடையாது, 6 பெரும் பொழுதுகளும், அதாவது வைகரை, காலை, நண்பகல், ஏற்பாடு, மாலை, யாமம் அப்படிங்கிற 6 சிறு பொழுதுகளும் இதன் அடிப்படையில் தான் பகுக்கப்பட்டதாக சொல்லுவாங்க அப்படிங்கிறாரு. இப்படிலாம் சொல்கிறத கேட்டுக்கிட்டே அப்படியே ஒரு மெய் மறந்து நடந்து வந்துட்டுருக்காரு. அதாவது இருள் சூழ்ந்துள்ள ஒற்றையடி பாதையில் நம்ம பின்னால் வர்றவங்க அமைதியாக வரக்கூடாது. இது எல்லாருக்குமே தெரியும். ஏதாவது ஒரு ஓசை எழுப்பிக்கிட்டு தான் வரணும், ஏதாவது பேச்சு கொடுத்துட்டு வரணும். ஆனால் கபிலர் இப்போ பல சிந்தனையில் இருக்கார் இல்லையா, அப்போ எந்த ஓசையும் கொடுக்கல, அமைதியாக வந்துட்டே இருக்கார் நம்ம பாரிக்கு பின்னாடி. உடனே அவர் மறு கொஸ்டினை கேட்குறாரு, இதெல்லாம் உண்மையாக தான் இருக்குமா, நிஜமாகவே இவர் கதை சொல்கிறாரு, நம்ம கேட்டுட்ருக்கோமா அப்படிங்கிற மாதிரி தனக்குள்ளே ஒரு சிந்தனை எழுப்பிக்கிட்டு புதுசாக அந்த கதைக்குள்ளே உள்ள கேள்வியை கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. வேளிர் குல தலைவன் உருவாக்கியதால் தான் பொழுதை நம்ம வேலை அப்படின்னு பயன்படுத்துகிறோமா, அதாவது காலை வேலை, மாலை வேலை இப்படிலாம் நம்ம அழைக்கிறோமா அப்படின்னு கேட்குறாரு. கபிலருடைய வினாவுக்கு பாரி எதுவுமே விடை சொல்லலைங்க. கொஞ்ச நேரம் இடைவெளி விட்டு மறுபடியும் ஒரு கேள்வியை கேட்குறாரு. கால சுழற்சியை 60 ஆண்டுகளாக வகுத்ததுக்கும் ஒரு நாளை 60 நாளிகையாக பிரித்ததுக்கும் இந்த 6 தான் அடிப்படையா அப்படின்னு மறு கேள்வி கேட்குறாரு. அவருக்கு கேள்வி கேட்குறது புதுசு இல்லை இல்லையா, எப்போ அந்த மலை ஏறினது கேள்வி கேட்டுகிட்டே தான் இருக்கார் நம்ம கபிலர். அவருடைய ஒவ்வொரு கேள்விக்கும் நம்ம மனசில் தோன்றின கேள்விக்கு விடையாக அமருது. இப்போ அதே நம்ம மனசில் தோன்றின கேள்வியை தான் அவரும் கேட்குறாரு. இப்போவும் பாரிட்டிருந்து மறுமொழி எதுவுமே வரலைங்க. ஆனால் கபிலரின் உள்ளத்துக்குள்ளே உருக்கொண்ட வினாக்கள் நின்றபடே கிடையாது. இன்னும் கேள்வி 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 மனசில் தோணிகிட்டே இருக்குது. அவர் பதில் சொல்லலையா, நம்ம கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லலாம், நமக்கு கொஞ்சம் கோவம் வரும் இல்லையா. சற்று நில் அப்படிங்கிற மாதிரி கபிலர் பாரியை நிற்க சொல்கிறாரு. உடனே பாரியும் நின்றுறாரு. உனக்கு நினைவு இருக்கா, அன்னைக்கு அங்கவி கேட்ட வினாவை உன்கிட்ட சொன்னனே, நல்லா யோசிச்சு பாரு அப்படிங்கிறாரு. உடனே பாரியும் யோசித்து பார்க்குறாரு. அந்த பொழுது கூட கபிலரால் காத்திருக்க முடியலை. அவர் யோசித்து அவர் இதைத்தான் சொன்னீங்கன்னு அவர் சொல்லணும் இல்லையா, அவர் காத்திருக்கவே விடலை நம்ம கபிலர். அவரே சொல்லிடுறார். அதாவது உயிரெழுத்துக்கள் ஏன் 12 அப்படின்னு கேட்டான்னு உன்ட்ட சொன்னேன் இல்லையா அப்படின்னு அவரே நினைவுபடுத்திடுறார். உடனே பாரியும் நினைவு இருக்குது அப்படிங்கிறார். உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, அதுவும் 6 மடங்குகளாக தான் இருக்குது. 6 அப்படிங்கிற அச்சின் மீது தான் எம்மொழி நிலை கொண்டிருக்குமா. 6 அப்படிங்கிறது எண்ணாகவும் நதியாகவும் மொழியாகவும்
காலமாகவும் விரிவு கொண்டதா என அப்படின்னு அடுத்தடுத்து கேள்வியை அடுக்கிக்கிட்டே போயிட்டாரு நம்ம கபிலர். இதெல்லாம் அமைதியாக நின்றுக்கிட்டே கேட்டுகிட்டே இருக்காரு பாரி. அடுத்து விடையும் சொல்கிறார். இந்த வினாக்களுக்கு விடை கூற வேண்டிய புலமை கொண்ட புலவர் நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரே வார்த்தையில் சொல்லிட்டார். உடனே நம்ம கபிலர், விடையை யாரும் சொல்லிவிடலாம், வினாக்கள் உருத்திரள்வது தான் முக்கியமப்பா. பரம்பின் மீது ஏறத் தொடங்கியதிலிருந்து நான் கண்டடைந்தது விடையே அல்ல, வினாவைத்தான் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நம்ம பாரியும் அது நம்ம உண்மை தானே, அவர் அதை தான் சொல்கிறார். பெரும் உண்மைகள் எளிய கேள்விகளுக்குள் தலை நுழைத்து தான் வெளிவருது. கபிலர் கேள்விகளுக்குள் தலை நுழைத்து கொண்டிருந்தார் அப்படிங்கிறத நம்ம பாரி புரிஞ்சுக்கிட்டாரு. காலத்தை பற்றி ஏதோ சொல்ல வந்தியே அப்படிங்கிற மாதிரி நம்ம கபிலர் பாரிகிட்ட கேட்குறாரு. நம்ம பாரியும் சொல்கிறாரு, நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, முருகன் அளவுக்கு இயற்கையின் ஒவ்வொரு அசைவையும் நுட்பத்தையும் புரிந்து கொண்ட இன்னொரு தலைவன் கிடையவே கிடையாது. முருகனோடு 2 பறவைகளை பற்றிய கதைகளை இணைத்தே மக்கள் சொல்லியிருக்காங்க, நீ கேட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. உடனே நம்ம கபிலரும், நான் கேள்விப்பட்ட கதைகள் எல்லாம் இங்கு தலைகீழாக மாறிடுதே, நீ எந்த பறவை சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு தெரிஞ்ச பறவை தான், அதான் சேவலையும் மயிலையும் தான் அப்படின்னு கபிலர் சொல்கிறார். இந்த பறவைகளுக்கும் காலத்துக்கும் இருக்கும் உறவை பற்றி கபிலர் சிந்திச்சிட்டு இருக்கும்போதே பாரி சொல்கிறாரு. சேவல் கதிரவன் விரும்பி செந்நிற ஒளியின் முதல் கீற்று வானில் மேலெழத் தொடங்கியவுடன் குதூகலித்து கொக்கரிக்க தொடங்கிடும். அதன் மகிழ்வுக்கு அளவு எதுவுமே கிடையாது. அதுபோலத்தான் மயிலும், அது மழை விரும்பி அப்படி கார் மேகங்கள் அப்படி கூட தொடங்கினதுமே அவங்களும் குதூகலிக்க தொடங்கிடுவாங்க. இறக விரித்து தனது மகிழ்வை அப்படி கொண்டாடுவாங்க. நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, கிராமத்தில் இருந்திருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மேகமூட்டமாக இருந்தாவே பார்த்திங்கன்னா வயல்வெளிகளில் மயில் எல்லாம் ஆட ஆரம்பிச்சிருக்குங்க, பார்க்க அழகாக இருக்கும். அதைத்தான் சொல்கிறாங்க. சேவலின் கொக்கரிப்பையும் மயிலின் தோகை விரிப்பையும் கார்த்திகையோடு இணைத்து பாரி சொன்ன கணத்தில் உடல் அப்படியே சிலிர்த்து அடங்குதுங்க. காலத்தின் எதிரெதிர் முனைகளை வச்சு தான் முருகனை பற்றிய எல்லா கதைகளும் பிணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தோணும் போதே 60ஆங்கோழி நினைவுக்கு வருது நம்ம கபிலருக்கு. முருகனுக்கு மிகவும் பிடித்தது 60ஆங்கோழி என்று தானே பரம்பு மக்கள் சொன்னார்கள் அப்படின்னு மறு கேள்வியை வைக்கிறாரு. கொஞ்சம் இளஞ்சிரிப்பு மாறாமல் நம்ம பாரி சொல்கிறாரு சிரிச்சுக்கிட்டே, சேவலும் மயிலும் காலத்தின் குறியீடு என்றால் 60ஆங்கோழி காதலின் குறியீடு. அது முழு நிலா நாளில் வானம் பார்த்து தனது மெல்லிய குரல் கொண்டு ஒலி எழுப்பும். சேவல் போல தனது அழகு திறந்து கூவவே கூவாது. மூடிய வாயின் முணுமுணுப்பாய் வெளிவரும் இசையது. வண்டுகளின் ரிங்காரம் போல மெல்லொலி எழுப்பும். வள்ளியும் முருகனும் அந்த நரந்தம்புள்ளின் நடுமேட்டில் இருந்த காலமெல்லாம் காற்றில் மிதந்த ஓசைதான் அதனுடைய ஓசை. அந்த காதலர்கள் உயிர் சுரண்டு ஓருடல் கொள்ள அந்த இசை வழி செய்யும் அப்படிங்கிறாரு. கார்காலமும் வேநீர்காலமும் இணைந்ததன் அடையாளமாக கார்த்திகை இருப்பதை போல ஆணும் பெண்ணும் இணைந்த காதல் அடையாளம்தான் 60ஆங்கோழி. ஒரு வகையில் எரியும் நீரும் குளிரும் நெருப்பும் தான் அதுவும் அப்படின்னு சொல்லி முடிச்சுடுறாருங்க. காலத்தையும் காதலையும் வைத்து வள்ளியுடன் நடத்திய விளையாட்டு வள்ளி முருகனை பற்றிய எல்லா கதைகளில் நிகழும் போல அப்படின்னு கபிலர் நினைக்கிறாரு. காலத்துடன் காதலுடனும் விளையாடி பார்க்க விருப்பமில்ல மனிதன் யார் சொல்லுங்க? மனிதனின் அடிப்படையான விருப்பம் இந்த 2 மட்டும்தான் அப்படிங்கிறார். அதனால தான் எல்லோருக்கும் இந்த விளையாட்டு ரொம்ப பிடிக்குது. அதை விளையாடி தீர்த்த வள்ளி முருகனை கூட பிடிக்குது அப்படின்னு கபிலர் சொல்கிறாரு. சாரி நம்ம பாரி சொல்கிறாரு. வள்ளி முருகனின் கதையை அசை போடுதல், காலத்தையும் காதலையும் மறுபடியும் நிகழ்த்தி பார்த்துதல் போல தான் அந்த நிகழ்வு மனதுக்குள் நிகழும்போது வெளிப்பேச்சுக்கு வேலை என்ன? பாரியும் கபிலரும் இருவேறு உலகுக்குள் அப்படி நீந்தினபடி நடந்து செல்கிறாங்க. அதாவது நம்ம வள்ளி முருகனை பற்றி நினைக்கும் போதே நம்மளும் காதலில் அப்படி கலந்து போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இருளின் அடர்த்தி கொஞ்சம் குறைய தொடங்குது. மழை கூட நின்றுடுச்சு. இப்போ கொஞ்சம் பார்க்கவே வானம் கொஞ்சம் அழகாக இருக்குது. ஆனாலும் இவங்க 2 பேரும் அமைதியாக நடந்து வந்துட்டே தான் இருக்காங்க. நீண்ட நேரம் கழித்து எப்போதும் கேட்குற மாதிரி கேள்வி கேட்கணும் இல்லையா? நம்ம தலைவர் அதான் கபிலர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுறாரு. முருகன் கண்டறிந்தவை வேறு என்ன
அப்படின்னு கேட்குறாரு. அதுவா, அது நிறைய இருக்குது, ஆனால் சொல்ல முடியாதையா இருக்குது அப்படிங்கிறார். ஏன் அப்படி சொல்கிற? என்கிட்ட சொல்ல முடியாதவையா அப்படின்னு நம்ம கபிலர் கேட்டதுக்கு, ஆமாம், எங்களுடைய குலம் அல்லாதவர்களுடன் பகிர்ந்து கொள்ள முடியாதவை குலங்களில் நிறைய இருக்கும் இல்லையா, அதைத்தான் சொன்னேன் அப்படின்னு பாரி சொல்கிறாரு. நீண்ட நேரம் கழித்து கதைகள்லேருந்து மீண்டு தன்னிலைக்கு வர்றாரு கபிலர். எவ்வளவு ஒன்றினாலும் விலக வேண்டிய இடம் உண்டு என்பதை உணரும் நேரம் சற்று கடுமையானதல்லவா? இந்த வரிகளை நல்லா கவனிங்க. எவ்வளவு ஒன்றினாலும் விலக வேண்டிய இடம் உண்டு என்பதை உணரும் நேரம் சற்று கடுமையானது. இப்போ ரொம்ப நெருக்கமான உறவுகளோ, நமக்கு நெருக்கமாக இப்போ நம்ம ஒரு புத்தகமோ படிக்கிறோம், அது முடிய போகுது அப்படின்னு தெரியும் போது அந்த நேரம் கொஞ்சம் கடுமையானதாக இருக்கும் இல்லையா? நமக்கு பிடிச்ச ஒரு உறவு நம்மளை விட்டு பிரிய போகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுவும் கொஞ்சம் கஷ்டமானது இல்லையா? அதை தான் சொல்கிறாங்க. உடனே நம்ம கபிலர் யோசிக்கிறார். என்ன சொல்கிறான், எதை சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும்போது கபிலர் பாரி மருக சொல்கிறாரு. ஒளிவாளினை பார்க்க குன்றுக்கு மேல் உங்களை நான் அழைத்து போன போது நீங்கள் கேட்ட கேள்வி நினைவிருக்கா அப்படின்னு கேட்குறாரு. கபிலர் மறுபடியும் சிந்திச்சு பார்க்குறாரு. ஆமாம், பாலி நகரை பற்றி கேட்டேன். அங்கு வேலிர்களின் செல்வங்கள் பாதுகாத்து வைக்கப்பட்டுள்ளவா அப்படின்னு கேட்டேன் அப்படின்றார். உடனே பாரி சொல்கிறாரு, ஆமாம், குமரிக்கடல் முதல் வடதிசையின் எல்லை வரை இருக்கும் இந்த பச்சை மலைத்தொடரில் இருப்பவர்கள் 14 வேலிர்கள். இந்த வேலிர் கூட்டம் தங்களுக்கு கிடைக்கும் பெரும் செல்வம் எதுவாக இருந்தாலும் அதை எங்கே கொண்டு வருவாங்க? அந்த பாலி நகரில் தான் வச்சு பாதுகாப்பாங்க அப்படின்னு முன்னோர்கள் எல்லாம் அப்படி தான் விதி செஞ்சு வச்சுருக்காங்க. அந்த பாலி நகரை உருவாக்கியவர் யார் தெரியுமா? அந்த முருகன் அப்படின்னு நம்ம பாரி சொல்கிறாரு. தான் அன்னைக்கு கேட்ட வினாவுக்கு இன்னைக்கு விடை வந்துச்சு பாரிகிட்டேருந்து கபிலருக்கு. அந்த நகரை வேலிர் மட்டுமே அறிவர் என கேள்விப்பட்டுள்ளேனே அப்படின்னு மறு கேள்வி வைக்கிறார். உடனே நம்ம பாரியும் ஆமாம் அப்படிங்கிறார். பிறரால் அறிய முடியாத நகரம் மண்ணில் எப்படி இருக்க முடியும்? யாராவது ஒருவர் அறிந்தவர்கள் இருப்பார்கள் அல்லவா அப்படின்னு மறு கேள்வியை கேட்குறாரு நம்ம கபிலர். ஆமாம், மண்ணின் மேல் இருக்க முடியாது தான், மண்ணுக்குள் இருக்க முடியும் அல்லவா அப்படின்னு பாரி சொல்கிறாரு. கபிலர் அப்படியே மிரண்டு போய் அப்படி திகச்சு போய் நிற்கிறார். மண்ணுக்குள்ள நகரமா அப்படின்னு? அது மண்ணுக்குள் வடிவமைக்கப்பட்ட அமைப்புகளை கொண்டது. அங்குதான் ஆதி காலந்தொட்டு வேலிர்களின் செல்வங்கள், அதாவது பச்சைமலையின் வியத்தகு செல்வங்கள் சேகரிக்கப்பட்டு வருது. அந்த பாலி நகரை பாதுகாக்கும் பொறுப்பை எவ்வியிடம் ஒப்படைச்சாரு நம்ம முருகன். அன்னைக்கிலிருந்து பரம்பினுடைய மக்கள் அதை பாதுகாத்துட்டு வர்றாங்க அப்படின்னு பாரி சொல்லி முடிக்கிறார். அப்போ மற்ற வேலிர்கள் அந்த இடத்துக்கு வந்து செல்வாங்களா அப்படின்னு மறு கேள்வி கேட்குறார். உடனே பாரியும் ஆமாம், பாதுகாப்பது மட்டும்தான் எங்களோட பணி. மற்ற அனைத்து வேலிர்களுக்கும் அந்த இடம் எங்கே இருக்குது அப்படிங்கிற உண்மை தெரியும் அப்படின்றாரு. எவ்வியூர்லேருந்து மலைப்பாதையின் வழியே போனால் பாலிநகர் போய்விடலாம் என்று நீ சொன்னியே அப்படின்னு கேட்குறாரு மறுபடியும் ஒரு கேள்வியை. உடனே நம்ம கபிலர் அடுத்து ஒரு கேள்வியை கேட்டுருவாரோ அப்படின்னு முடிக்கிறதுக்குள்ள நம்ம பாரி சொல்கிறாரு, அது வெளித்தோற்றத்துக்காக நாங்கள் அமைத்துள்ள சிறு பாலிக்கான பாதை. பெரும்பாலி இருக்கும் இடம் வேறொரு இடம் அப்படிங்கிறாரு. ஆனால் என்ன இடம்னு சொல்லாமல் அப்படி முடிச்சோட நிப்பாட்டிடுறாரு நம்ம பாரி. இதை என்ன இடம்னு நம்ம நேரடியாக கேட்க முடியாது, ஆனாலும் கேட்காமலும் இருக்க முடியாது, என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு யோசனை வருது கபிலருக்கு. மலைப்பகுதியில் மண்ணுள் இருக்கும் ஒரு இடத்தை எல்லா காலங்களிலும் பாதுகாத்துட முடியுமா? கால ஓட்டத்தில் எளிதில் அழிந்து போகாதா அப்படிங்கிற மாதிரி கேள்வியை கேட்குறாரு. அப்படியாவது விடை தெரியும் அப்படிங்கிறதுக்காக இவர் நிதானமாக பதில் சொல்கிறாரு. கபிலர் பாலி நகரை நெருங்குறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு பாரி. அதை கவனிச்சுக்கிட்டே பதில் சொல்கிறாரு. ஆமாம், அந்த நகரை இப்போது மட்டுமல்ல, இன்னும் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் மண்ணுள் எவ்வளவு ஆழம் புதைத்தாலும் வேலிர் குலத்தவரால் கண்டுபிடிச்சிட முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இப்படி சொன்னதோட மறு கேள்வி கேட்கணும் இல்லையா? அது எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நமக்கே தோணுது இல்லையா? அவருக்கும் தோணுது. எப்படி கேட்குறது? பாரிக்கு இக்கட்டான நிலையை உருவாக்கிடுவோமே அடுத்தடுத்து இந்த மாதிரி கேள்வி கேட்டா அப்படின்னு யோசிச்சுட்டே, கேட்காமல் இருப்பது நமக்கு சரியில்லை, கேட்டாலும் தப்பாயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு தோணுது. சரி, நம்ம மறைக்க முயல்வது தோழமை இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு கபிலர் சொல்கிறாரு, சரி அது எப்படி அப்படின்னு
நீ வெளிப்படுத்த தேவையில்லை அப்படிங்கிறார். நம்மளே சொல்லுவோம் இல்லையா, ஏதாவது வேணும் அப்படி வேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதில் எனக்கு அது அந்த பொருள் நமக்கு வேணும், ஆனால் வேணாம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படியாவது கிடைக்கும், எனக்கு ஒன்றும் அது ஒன்று வேணாம் அப்படிம்பமா, அப்படியாவது நமக்கு கிடைச்சிரும்னு அதே மாதிரி சொல்கிறார். எனக்கு அதுக்கான பதில் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. கபிலருடைய சொல்லாற்றல் கண்டு வியந்து நிற்கிறாரு நம்ம பாரி. எவ்வளவு திறனோடு என்ன முன்னகர்த்தி பின்ன வர்றாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டே நம்ம பாரி அந்த நகருக்கான அடையாளங்களை உருவாக்கியவர் யார் தெரியுமா? முருகன். அந்த அடையாளங்கள் மண்ணில் இருந்தால் அவை கால ஓட்டத்தில் மறைஞ்சு போகலாம், விண்ணில் இருந்தா அப்படின்னு நம்ம பாரி சொல்கிறாரு. என்னடா அது? பாரியோட வினா கபிலர் அப்படியே இழுத்து நிறுத்திருச்சு. மறுபடியும் அதை தொடர்ந்து பேச ஆரம்பிக்கிறாரு நம்ம பாரி. இன்னும் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் விண்மீன்களின் இருப்பிடங்கள் மாறவா போகுது அப்படிங்கிறாரு. ஆமாம், மாறாது அப்படின்னு கபிலர் சொன்னதும், பாலி நகருக்கான குறிப்புகள் விண்மீன்களை வைத்து உருவாக்கப்பட்டுள்ளன. இன்னும் எவ்வளவு காலம் கழித்த பின்னும் மாதங்களின் நாள் வரிசையும் விண்மீன்களின் இடவரிசையும் தெரிந்தவன் அந்த நகரை எளிதில் கண்டுபிடிச்சிடுவான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு நம்ம பாரி. திகைப்போட அடுத்த கட்டம் அரங்கேறிக்கிட்டு இருக்கு நம்ம கபிலருக்கு. மலை மக்கள் அறிவின் சிறந்த தொடக்கத்தை உருவாக்கியவங்க. சமவெளியில் உருவான அரசுகள் அதை அடுத்த கட்டத்துக்கு வளர்த்தெடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் இது நாள் வரை கபிலர் நினச்சிட்டு இருந்தார். ஆனால் வளர்ச்சி அப்படிங்கிற பெயரில் தொலைந்து போனவையே அபார ஆற்றல் கொண்டவையாக இருக்குதுங்க. விண்மீன்களை வச்சு திசை அடையாளங்களையும் நேர அடையாளங்களையும் தான் கணியர் உருவாக்குனாங்கன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஆனால் இங்கு விண்மீன்களை வைத்து நிலம் அடையாளப்படுத்தப்படுகிறது பாருங்க. அறிவு வளர்ச்சியின் ஆதி விதைகள் இங்கு பாதுகாத்து வச்சிருக்காங்க. கபிலருடைய எண்ண ஓட்டங்களை அப்படி இடைமறித்து பாரி அவருக்கு அப்படியே மனசில் எண்ணங்கள் ஓடிட்டே இருக்கும்போதே டக்குன்னு நம்ம பாரி, முதுவேநீர் காலத்தில் கார்த்திகை விண்மீன் கூட்டத்தோடு கதிரவன் இருப்பதை விண்மீன்களின் சுழல்வட்ட கணக்கின் அடிப்படையில் முருகன் கண்டறிந்தான் அப்படின்னு சொன்னேன், நினைவு இருக்கா? அதாவது கதையில் சொன்னார் இல்லையா, கதை அத்தியாயத்தில், அதை கேட்குறாரு. உடனே நம்ம கபிலரும் ஆமாம் ஆமாம் சொன்னேன் அப்படின்னு தலையசைக்கிறாரு. அவ்வாறன்றி வேறொரு முறையில் தான் அதை முருகன் கண்டறிந்தான் அப்படின்னு சொல்பவர்களும் உண்டு அப்படிங்கிறாரு. அப்படியா? அது என்ன முறை அப்படின்னு நம்ம கபிலர் கேட்டதுக்கு கொஞ்ச நேரம் அமைதியாக சொல்லலாமா வேண்டாமா சொல்லலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி அமைதியாக நடக்கிறாரு. அதை இவர் நினச்சிக்கிட்டாரு சொல்லலாமா வேணாமான்னு ஆயத்தம் செய்கிறான் போல பாரி அப்படின்னு நினச்சிக்கிட்டாரு நம்ம கபிலர். உடனே பாரி சொல்கிறாரு, இந்த மலைத்தொடரில் உள்ள 10 பேரதிசயங்களில் ஒன்று இருக்குது, அது என்ன தெரியுமா? கருநெல்லி அப்படிங்கிறாரு. கபிலர் பாரி உச்சரிக்கும் அந்த வார்த்தையை ரொம்ப ரொம்ப கவனமாக கேட்குறாருங்க. மறுபடியும் பாரி சொல்கிறாரு, அது ஒரு அதிசய கனி. அந்த கருநெல்லியை உண்டோம் அப்படின்னா பகலிலும் விண்மீன் கூட்டத்தை பார்க்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. முருகனுக்கு நெல்லிக்கனி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவன் கருநெல்லி உண்டு தான் பகலில் விண்மீன் நகர்வை பார்த்தறிந்தான் அப்படிங்கிறது குலநாகினி எங்களுக்கு சொல்லியிருக்காங்க, அப்படி தான் நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு பாரி சொல்கிறாரு. கபிலரை திகைப்புலேருந்து மீளவே விட மாட்டார் போலங்க நம்ம பாரி. இப்போவும் அதே திகைப்பில் தான் இருக்கார். அப்படியே அவருடைய எண்ணங்கள் கட்டுக்கடங்காமல் அப்படி ஓடிட்டே இருக்கு. மேலேறிய கதிரவனின் ஒளி காடெங்கும் அப்படியே நிலை கொண்டிருந்த அந்த இருளை மஞ்சள் நிற ஆடை கொண்டு போத்தி பிடிச்சிட்டு இருந்துச்சு. முன்னால் சென்றுட்டு இருந்த பாரி அந்த பாறை இடுக்கின் வழியே அப்படி உள்ள நுழைஞ்சு மறைஞ்சிடுறாரு. என்னடாது, அதுக்குள்ளே உள்ளே மறைஞ்சிட்டானே, அவ்வளவு அடர்ந்த இடுக்கு பாதையாயுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு பைய காலை வச்சுக்கிட்டு அவரும் அந்த மறைவுக்குள்ளேருந்து அப்படி உள்ளே நுழையிறாரு. அப்படியே அந்த இருள் சூழ்ந்த பாதை அப்படி நீண்டு போயிருந்துச்சு. கொஞ்ச நேரம் நடந்த பிறகு பார்த்தா அந்த வெளிச்சம் வருது. அப்படியே அந்த ஒளி கீற்று அந்த பகுதிக்கு உள்ளே வருது. அவர் நடந்து வந்துட்டு இருந்தாங்க இல்லையா, அங்கே வருது. திருப்பத்தில் தான் எல்லாமே இருந்துச்சு. இணை சொல்ல முடியாதவங்க. சொல்லின் முழுமையை இயற்கை அவருக்கு காண்பிச்சிச்சு. வட்ட வடிவ பசுங்குடுவை போல கண்ணுக்கு எதிர பறந்து விரிந்த புல்வெளிங்க. இரு கை கொண்டு அணைத்து பிடித்தபடி சுற்றி கிடக்கும் மலை குன்றுகள். கதிரவனின் ஒளி பொழிய தொடங்கும் போது அப்படி களைய தொடங்கிய இணை பறவைகளின் ஓசை அப்படி காற்றெங்கும் மிதந்தது. அந்த நரந்தம்புள்ளின் மனம் கூட காற்றெங்கும் பரவி வந்துச்சுங்க. அப்படியே உறைந்து நிற்கிறாரு நம்ம கபிலர். கொஞ்ச நேரம் விலகி நின்று அவருடைய முகத்தை பார்த்து மகிழ்றாரு நம்ம பாரி. இப்படி தான் நம்ம கூற ஒரு திருப்பம் வருது அப்படின்னா ஒவ்வொரு திருப்பத்திலையும் நல்ல விஷயங்களும் இருக்கும் இல்லையா, நம்ம தான் பொறுமையாக இருக்கணும்.
நம்ம திருப்பத்தில் யார் முருகனுக்கு வந்து வள்ளி வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வை தான் காட்டினாங்க. நம்மளுடைய முருகனும் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்போ நம்ம கபிலர் சந்தோஷப்படுறாரு. அவருடைய சந்தோஷத்தில் பாரி சந்தோஷப்படுறாரு. கார்காலத்தின் முதுமலை கொட்ட தொடங்குது. இன்னும் சில நாட்களில் அடைமழை தொடங்கிரும். மழை நீரின் கணம் தாங்காமல் இலையும் இரவின் குளிர் தாங்காமல் மழையும் நடுங்கினபடி இருக்க போகுது. அதனால தான் உங்களுக்கு எளிமயிர் போர்வை ரெடி பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாரி வந்து கபிலர்கிட்ட சொல்கிறாரு. பாரி இப்போ சொன்ன எதுவும் காதில் விழுகிற மாதிரி இல்லைங்க நம்ம கபிலருக்கு. நீலன் என்ன பண்ணாரு, நம்ம அந்த மலையில் ஏறும்போது தனிமைக்கு மூலிகையை கொடுத்து கதையை மறக்க வச்சான். இப்போ பாரியோ கதையை சொல்லி மீதமுள்ள எல்லாத்தையும் மறக்க வச்சுட்டான். மறதிக்கும் நினைவுக்கும் நடுவில் பெரும் வேட்டையை தன்னந்தனியாக நடத்திட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறாரு கபிலர். மீள முடியா அந்த மனநிலையோடு தான் பிள்ளைகளுக்கு பாடம் நடத்துகிறார். அதாவது வந்துட்டு அவர் பாடம் நடத்துவார் இல்லையா, பாடம் நடத்திட்டு இருக்காரு. அங்கவையின் வினாக்கள் வழக்கம் போல அறிதலின் வழியே தான் இருந்துச்சு. மற்றவர்களும் ஆர்வமுடன் பாடம் பயின்றுட்டு இருக்காங்க. மயிலா புறப்பட வேண்டிய நாள் வந்துருச்சு. அவள் வந்து எங்கே போகிறா, நீலனை பார்க்கணும் இல்லையா. நீலனை பார்க்காம நீண்ட நாள் விலகி இருந்தது இப்போதாங்க. ஆனாலும் தனது பெயரையும் நீலனின் பெயரையும் அவள் எழுத கற்றறிந்தாள். அது அளவற்ற மகிழ உருவம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. முத எழுத படிக்க கற்றுருக்கான். ஆனால் எழுத படிக்க கற்றுட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய காதலுடைய பெயரை அப்படிங்கிற போது அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ அவள் அளவற்ற மகிழ்வை தன்னுடைய காதலன்கிட்ட சொல்லணும் இல்லையா. அவனின் ரகசியம் ஒன்று தனக்குள் அடங்கி விட்டதாக அவன் நினைச்சான். தனது விரல்களின் வழியே நீளும் கோடுகளுக்குள் அடங்கி அவனை நினைச்சு மகிழ்ந்தா. தன்னால் அவனுடைய பேர் எழுத முடியுதுன்னா தனக்குள்ளே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி முதல் அந்த உணர்வு. வேட்டூர் பாளையனோடு சேர்ந்து அவள் புறப்படுவதற்காக முடிவு செஞ்சிருந்தா. ஆனால் தேக்கன் இன்னும் சில நாட்கள் பழையனை இருக்க சொல்லிட்டார், இங்கே இரு அப்படின்னு. அதனால் வீரர்கள் சிலருடன் மயிலா மட்டும் எவ்வியூர் விட்டு புறப்படுறா. அவளின் முகத்தில் இருந்த மகிழ்ச்சிக்கான வழியை கபிலர் வந்து நீலனை அப்படியே பார்த்துட்டு இருந்தார். அந்த மகிழ்ச்சியின் வழியே நீலனை பார்த்துட்டார். குன்றுகளுக்கு இடையில் ஆடும் ஊஞ்சல் அவரின் பார்வைக்கு அப்படி தெரியுது. இப்போ 5 ஆண்டுக்கு ஒரு முறை பூக்கும் சாமப்பூ சொன்னேன் இல்லையா, அந்த பூ பூக்கும்போது இங்கேருந்து யார் கிளம்புவா, நல்லா நினைவுபடுத்தி பாருங்க. தேக்கன் கிளம்புவார். எங்கே அந்த குழந்தைகள் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு காடறிய கிளம்புவாங்க இல்லையா. இப்போ அந்த பூ வந்து பூத்துருச்சு. அவர் புறப்பட வேண்டிய காலம் வந்துருச்சு. அதனால் சில செய்திகளை பேசுவதற்கு வேட்டூர் பழையனை இருக்க சொல்லியிருக்காரு தேக்கன். அதனால தான் வந்து மயிலா, அதாவது நீலனுடைய காதலி கூட அனுப்பிவிடலை. தென் திசை தளபதி கூழையனை அனுப்பும் தகவல்கள் பரம்புக்கான ஆபத்து நெருங்குவதை சொல்லிகிட்டே இருந்துச்சு. அதாவது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு முந்தைய அத்தியாயங்களில் வந்து கோளூர் சாத்தனுடைய கைகளை முடியன் வெட்டினார் இல்லையா. இதனால் சேரர் குடிகள் ஒன்று சேர நம்ம வழிவகுத்துட்டோம். பாண்டியனையும் சோழனையும் போல தொலைவில் இருப்பவர்கள் அல்ல சேரர்கள். மலைத்தொடரின் அடுத்த குன்றில் அவர்களது காலடி கிடக்கு. சேரர்குடி இருவரும் இணைந்து பரம்பு நோக்கி படைகள் வருவதற்கு ஒரு சில குன்றுகளில் பாதை அமைச்சிட்டு வர்றாங்க. நம்ம ரொம்ப கவனத்தோடு இருக்கிற நேரம் அப்படிங்கிற மாதிரி கூழையன் வந்து சொல்லிட்டு இருக்காரு. நம்ம பண்ண தப்பு, அவன் கையை வெட்டினதுனால தான் இவ்வளோ வேண அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த செய்தி வந்த பிறகு அந்த பேரெளி வேட்டைக்கு பாரி ஏன் தொடர்ந்து வந்தான் அப்படிங்கிறது இப்போ எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும், அவங்களுக்கும் புரிஞ்சிருச்சு. அதனால தான் தினம் பாரி வந்திருக்காரு. இங்கே யாரெல்லாம் இருக்காங்க, இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் தினம் பின்தொடர்ந்திருக்காரு நீலனை. இப்போ இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு பேரெளி அதிகம் இருக்கும் இடங்களை விட்டுட்டு மலைகளின் பல திசை வழியாக ஏன் பயணப்பட வச்சான் அப்படிங்கிறது இப்போ எல்லாருக்கும் புரியுது. சேரர்கள் எந்தெந்த குன்றின் வழியே நுழைஞ்சு பாதை உருவாக்க முயல்கிறாங்க அப்படிங்கிறத பாரி சொன்னதாக தேக்கன் சொன்னபோது உதிரன் அப்படியே உறைஞ்சு போயிடுறாரு. கழுகின் மூக்கை போன்றது பாரியின் கவனிப்பு. எவ்வையூரில் இருந்தாலும் பரம்பு மலையின் 8 திசையிலையும் நிகழும் மாற்றங்களை அப்படி துல்லியமாக கவனித்து அறிவார் நம்ம பாரி. கூழையன் அனுப்பிய செய்தியும் பாரியின் கவனமும் ஒன்று போல இருந்துச்சு. சேரன் ஏறி வர எல்லா வகையிலும் ஆயத்தமாயிட்டு இருந்தான் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. இந்த சூழலில் எவ்வியூரின் ஆசான் தேக்கன் வந்து பயிற்சிக்காக பிள்ளைகளை அழைச்சிட்டு காடறிய செல்லணுமா, புதிய ஆசானை அனுப்புனா என்ன அப்படிங்கிற மாதிரி சிலரெல்லாம் கேட்குறாங்க. அதை முடிவு செய்ய வேண்டியது தேக்கன் தான் அப்படின்னு நம்ம பாரி சொல்லிடுறாரு. தேக்கணும் அம்முடிவை சாமப்பூவின் அரும்பு துளிர்க்கு முன் எடுத்திருக்கணும். எனக்கான வாசனையை அது வழங்கிடுச்சு. நான் அதன் அனுமதியை நுகர்ந்துட்டேன். பிள்ளைகளை அழைச்சிட்டு காடறியும் பயணத்தை என்னால் நிறுத்த முடியாது, நான் போகிறேன், அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தேக்கன் சொல்கிறாரு.
பழையனிடமும் பகிர்ந்து கொள்ள நிறைய இருந்துச்சு. பரம்பின் கீழ்த்திசை ஊர்களை பற்றியும் அங்கே உள்ள வீரர்களின் திறமை பற்றியும் நன்கு அறிந்தவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பழையன். அதனால அவனை இருக்க சொல்லி நாட்கணக்கில் பேசுகிறாரு நம்ம தேக்கன். பழையனின் மனநிலை முற்றிலும் வேறா இருந்ததுங்க. திட்டமிடல், முன் தயாரிப்பு இவற்றை வச்சு நிகழ்த்தப்படும் போர் அரச முறையை சார்ந்தது. நம்ம ஏன் அதுபோல சிந்திக்கணும்? நமது போர் முறை முற்றிலும் வேறானது. அது போர் தொடங்குவதற்கு ஏற்ப வடிவம் கொள்ளக்கூடியது அப்படின்னு சொல்றாரு. போர் அப்படிங்கிறது நிகழும் இடம், தன்மை, சூழல் இவற்றை கொண்டு நடத்தப்படுவது தானே தவிர வீரர்களை கொண்டு மட்டும் நடத்தப்படுவது கிடையாது. அதனால அந்த கணத்தில் எடுக்க வேண்டிய முடிவை முன்கூட்டி எடுப்பது அறியாமையாகும் அப்படின்னு பழையன் மறுபடியும் சொல்றாரு. பேரரசுகளால் சூழப்பட்டிருக்கோம். நமது மரபுப்படி நம்ம போரிடுவோம். ஆனால் அவர்களின் போர் உத்திகளை கணித்து அதற்கேற்ப ஆயத்தமாக வேண்டியது நம்முடைய கடமை இல்லவா அப்படின்னு வாதிடுறாரு தேக்கன். முன் தயாரிப்பின் வழியே போரை அணுகும் முறைக்கு பழையனால் பொருத்த முடியலை. இப்பணியை கூலியன்ட்ட ஒப்படைச்சிட்டு போர் தொடங்கின பிறகு எனது பணியை முடிவு செய்து கொள்ளலாம் அப்படின்னு பழையன் சொல்கிறாரு. நீ சொல்லுவதற்கும் நான் சொல்லுவதற்கும் இடையில் அதிக நாட்கள் இல்லை அப்படின்னு தேக்கன் சொல்கிறாரு. ரெண்டுக்கும் இடையில ஒரு நாள் இருந்தாலும் நான் ஏன் முன்கூட்டியே ஆயுதங்களை தூக்கி கொண்டு ஆற்றலை வீணாக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. பழையனோடு பேச்சில் மட்டுமன்று எதிலும் வெல்ல முடியாது அப்படின்னு தேக்கனுக்கு தெரியும். உண்மையில் தேக்கன் நடத்தும் போராட்டம் இந்த விடாப்பிடியான மனநிலையோடு தான். நன்கு திட்டமிட்ட போர் முறையை எதுவும் இல்லை அப்படின்னு ஒதுக்கிட முடியாது. இயற்கையின் பல அமைப்புகள் திட்டமிட்ட ஒருங்கிணைப்பை கொண்டு தான் தாக்குதல் தொடுக்கும். இதை எடுத்துக்காட்டாக எடுத்துக்கிட்டு நம்ம சொன்னோம் அப்படின்னா இதற்கு மாற்றான 1000 எடுத்துக்காட்டுகளை இந்த பழையன் சொல்லுவோம். அதனால மறுமொழி எதுவுமே சொல்லாமல் கொஞ்ச நேரம் அவன் வாட்டி சொல்லிகிட்டே இருக்கட்டும் அப்படின்னு அமைதியாயிடுறாரு தேக்கன். ஆனால் சூழலில் இந்த அமைதியே கிடையாதுங்க அந்த இடத்துல. இதோட இந்த அத்தியாயம் முடிவடையுதுங்க. இப்போ நம்ம பரம்பு நாட்டோட யார் போர் தொடுக்க வர்றதை பற்றி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குட்டநாடு குடநாட்டு மன்னர்கள் தான் போர் தொடுக்க வரப்போகிறாங்க. அதுக்காகத்தான் இப்போவே நம்ம ஆயத்தமாகணுமா, அதுக்கான நேரம் காலம் வரும்போது நம்ம ஆயத்தமாக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி பழையன் சொல்கிறாரு. அதை தேக்கன் ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையில் இருந்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம மயிலா அவங்களுடைய காதலன் நீலனை பார்க்க கிளம்பிட்டாங்க. அவங்க கிளம்பும் வழியில் அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட போகுதா, இன்னும் பாரி என்னெல்லாம் கதையெல்லாம் சொல்ல போகிறாரு நம்ம கபிலருக்காகவும் நமக்காகவும், இதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? என்னோட நீங்கள் அடுத்தடுத்த அத்தியாயத்தில் தொடர்ந்து பயணிப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் உங்கள் ருத்ரா. நான் கதை சொல்கிற விதம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா என்னோட நீங்கள் அடுத்தடுத்த அத்தியாயங்கள் தொடர்ந்து பயணிக்கணும்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தொடர்ந்து பயணிப்போம். காத்திருங்கள். நன்றிகள்.